ஸோ பெரும் போராட்டத்துக்கு அவனு இங்கே மூணாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் 11 vs வேர்ல்ட் 11. ஸோ அதில் யுனைடெட் 11 டாஸை வின் பண்ணி பவுலிங் போகிறதா சூஸ் பண்ணி உள்ள 10 பேரோட போயிருக்கிறாங்க. ஸோ 10 பேர் இருந்தாங்கன்னா பவர் பிளேல எல்லாருமே உள்ளதாக இருக்கணும். ஸோ நோ மோர் ஃபீல்டர்ஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். ஸ்கோரர் இங்க நீங்க கொடுக்கல அப்படின்னாலுமே 2 பேர் வந்து உள்ளதா இருப்பாங்க பவர் பிளேல. ஸோ இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி இங்க எல்லாரும் உள்ள வச்சு போடுறாங்க. முதல் பாலே சிங்கிளோட இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது 7 ஓவர் மேட்ச் இல்லைங்க, இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச். அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாருங்க 2 ஸ்லிப்பு, ஒரு ஸ்கொயர் லெக்கு, ஷார்ட் மிட் விக்கெட்டு, கண்ட்ரி ஷார்ட் கண்ட்ரி, லாங் ஆன் லாங் ஆஃப். பா எல்லாருமே டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு. அண்ட் எல்லாருக்குமே அந்த ஃபீல்டாக இருக்கும். பிகாஸ் 10 பேர் இருந்தீங்கன்னா நோ ஃபீல்டர்ஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். ஷார்ட்டா போடப்பட்ட பந்து. இது இரண்டாவது பாலு. அவரோட இன்டென்ட்டை காட்டுறாங்க. ஷார்ட்டா போட்டா பாலை வந்து நீங்க வந்து மறந்துட வேண்டியதான். இங்க கேமராமேன் தலையில வந்து விழுந்துருக்குது. ரிச்சர்டோட தம்பி யார் பண்ணி? ரிச்சர்ட் தம்பி தான் அது. ரிச்சர்டோட தம்பி கிட்டே வந்து விழுந்துருக்குது பாலு. ஸோ முதல் சிக்ஸர் இந்த போட்டியில். இளவரசன் அவருடைய முதல் பந்திலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸரோட ஆரம்பிச்சிருக்காரு. 6ஆம் வாரமா ஆரம்பிச்சிருக்காரு. திடீர்னு எல்லா பேட்ஸ்மேனும் ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் எல்லாரும் முதல் பந்திலே ஒன்று 6 இல்லை பவுண்டரி ஏதாவது வச்சிடறாங்க. அந்த இன்டென்ட்டை காட்டுறாங்க. செம்ம இன்டென்ட் இங்கே தெரியுது. திருப்பியும் ஸ்லோவா ஷார்ட் பால். பட் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண பவுன்ஸ் இல்லை. பவுன்ஸ் இருந்தா எக்ஸ்ட்ரா கவர் மேலே வச்சிருப்பாரு. அதான் வீசி காட்டுறாருங்க. ஸோ விவேக் போட்டிருக்காருங்க. அடுத்த பால் காத்துல அவரே வந்து பிடிச்சிருவாரு நினைக்கிறாய். ஐயோ விட்டாருங்க. என்ன நடக்கிறது? யுனைடெட் 11 இந்த மாதிரி ஈஸி கேட்ச்லாம் அவர் விட மாட்டாரு கண்டிப்பா. என்ன ஆச்சுன்னே தெரியல. பரவாயில்ல, ஒரு லைஃப் வைங்க. ஸோ முதல் பந்திலே 6 அடிச்ச இளவரசனுக்கு நீங்க சான்ஸ் விடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல பவுலருக்கு. பரவாயில்ல, சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போறாரு ஃபீல்டர். இன்ஜெக்ஷன்ல ஒரு விக்கெட் கிடைச்சதுன்னா பெருமையாயிப்பாரு. அடிச்சிருக்காரு இன்னர் சைக்கிள் தாண்டி லாங் ஆஃப் தி சைட்ல ஒரு பவுண்டரி. ஸோ 10 பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். 2 பேர் வெளியே அடிக்க முடியாது. அதில் தான் மிஸ் பண்றாங்க கேம். இங்க ஸோ 11 ரன் சோஃபார் இந்த ஓவரில். இன்னும் ஒரு பால் இருக்கு. அந்த பாலும் சிக்ஸரோட முடிச்சானா 17 முடிப்பாரா? எஸ், முடிச்சிருக்காரா? இல்ல, காத்துல போயிருக்கீங்க. கேட்சா? ஐயோ என்னங்க, ஒன்னு போயிருக்கணும் இல்ல நின்றுக்கணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் மீண்டும் ஒரு ஃபீல்டிங்ல ஒரு குழப்பம். ஸோ 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு ஓவர் முடிவில் 13 ரன்னுக்கு நோ லாஸிங்க நம்ம வேர்ல்ட் 11. 2 டிராப் கேட்சோட ஒரு ஓவருக்கு 13 விக்கெட் இழப்பின்றி. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் வந்து பெருசாக ஒன்றுமே வந்ததில்லை. ஏன்னா அரவிந்த் பிரதர்ஸ் அகாடமி அரவிந்த் பிரதர்ஸ் டீம் வந்து போன மேட்ச் 64 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 63 அடிச்சாங்க. 64 டார்கெட்டாக கொடுத்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே ஃபர்ஸ்ட் ஓவர் 13 ரன் விக்கெட் இழப்பின்றி.
ஒரு சின்ன நம்பிக்கையோட பவுலர் போல வராரு. ஆஹா, இன்னொரு சிக்ஸரு. என்னங்க என்னது வேர்ல்ட் 11 பேட்ஸ்மேன் 2 பேரும் வந்து கங்கனம் கட்டுன்னு வந்துடுறாங்க போல. எல்லா பாலும் 6 4 மட்டும் தான் அடிக்க போறேன்னு சொல்லி. அண்ட் யுனைடெட் 11க்கு இப்போ இந்த ஓவர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாலஸ் ஓவராக இருக்கும். ஸோ சஞ்சய் நம்பிக்கையோட போட வந்தார் யுனைடெட் 11க்கு. பட் முதல் பந்திலேயே 6 அடிச்சு அந்த நம்பிக்கையை உடச்சிருப்பாங்க கண்டிப்பாக. பட் இன்னும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக அங்கே ஃபீல்டர் கொஞ்சம் போய் டிப்ஸ்லாம் கொடுத்து வந்திருப்பாரு. லெஃப்டா மரம் வந்த விக்கெட். திரும்பவும் இங்க இன்னர் சர்க்கிள்ல ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. திரும்பவும் இன்னொரு பவுண்டரிங்க. ஃபீல்டர் இல்லாத ஒரே ஒரு ஃப்ளா தான் அவங்களுக்கு. அண்ட் ஒரே ஒரு டிராபேக் மட்டும்தான். ஃபீல்டர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லாங் அண்ட் லாங் வச்சு போட்டிருப்பாங்க. எல்லா பாலும் இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கு. ஸோ யுனைடெட் 11 இதை எப்படி திருப்பி அடிக்க போறாங்கன்றதா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஃபர்ஸ்ட் பால் 6 அண்ட் செகண்ட் பால் 4. அடுத்த பால் என்னது? சிங்கிளா டாட்டா? ஓகே, ஸோ இன்னும் ஒரு பெரிய ஒரு டிப் இங்கே கொடுத்துட்டு போயிருக்காரு ஃபீல்டர். ஒர்க் ஆகுமா? சான்ஸ் எடுத்தே ஆகணும். ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பாக தேவைப்படுது யுனைடெட் 11 பொறுத்த வரைக்கும். எஸ், லெஃப்ட் ஆம் ஓவர் கார்ட் சேஞ்ச் பண்ணுறாருங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். அடிச்சிருக்காருங்க. கார்ட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, எங்கே போட்டாலும் சரி, இங்கே ஃபீல்டர் இல்லைனா பவுண்டரி போய்கிட்டே தான் இருக்கீங்க. ஜஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பெருசாக ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட் தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் பவுண்டரி போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பவுண்டரி. ஸோ 6 4 4 இந்த ஓவரில். ஸோ சஞ்சய் இப்போ ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா ஆல்ரெடி 14 ரன் வச்சிட்டாங்க ஒரு ஓவரில். என்ன பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. மேபி ஏதாவது லைக் ஸ்லோவர் ஒன்ஸ் ஆர் கட்டர் போட்டாங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதான் அவரும் யோசிச்சுப்பார் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நான் சொன்னதுக்கப்புறம் அதை போட மாட்டார் கண்டிப்பாக. போட்டார்னா பேட்ஸ்மேன் வச்சிருவார் கண்டிப்பாக. ஆஹா, போட்டாருங்க. அதை தான் நினைக்கிறேன். எஸ், கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுவும் ஒரு சிக்ஸர். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஓவராக இது அமைஞ்சிட்டு இருக்கு. சோஃபார் 20 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். அண்ட் லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் எடுத்திருக்காரு பேட்ஸ்மேனா. இன்னொன்னும் சிக்ஸர். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மேபி பெரிய ஓவராக அமையும்னு நினைக்கிறேன் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். இந்த ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெரிய ஓவராக தான் அமைஞ்சிருக்கு. பட் இன்னும் 2 பால் இருக்கு. 2 பால் கம்பேக் தேவைப்படுதுங்க. கம்பேக்லாம் கிடையாது. பேக் டு பேக் சிக்ஸஸ். ஸோ லோகேஷ் அதோட 27 ரன் 6 பால்ல. ஐயோ, என்ன ஸ்ட்ரைக் ரேட்டுங்க அது? அபோவ் 450 நினைக்கிறேன் ஸ்ட்ரைக் ரேட்டு. போட்டு எல்லா பாலையும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க 2 பேட்ஸ்மேனும் சேர்ந்து. அண்ட் வேர்ல்ட் 11க்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சது ஃபீல்டிங்கில். அண்ட் அதை கச்சிதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும். 1 லாஸ்ட் பால் 1 லாஸ்ட் டெலிவரி இந்த ஓவரில். அதையும் ஒரு 6 வர முடிச்சாருன்னா 45 ரன் வரும். கடைசி பால் கம்பேக் வேணும் சஞ்சய். எப்போ அந்த கம்பேக் வரும்ன்றது தான் கேள்வி. திரும்பியும் ஒரு சிக்ஸரிங்க. செம்ம ஓவருங்க. இங்க ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ் ஓவர் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்குமே. 32 ரன் வந்திருக்குங்க. ஸோ செகண்ட் ஓவரில் 32 ரன் போட்டு கிழின்னு கிழிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடியல. 45க்கு நோ லாஸ் வேர்ல்ட் 11. ஸோ இப்போ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மேபி சிக்ஸஸ் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் பவர் பிளே இஸ் ஓவர். ஆனால் பவர் பிளேல தேவையான ரன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. 45ன்றது சின்ன ஸ்கோர் கிடையாது. ரொம்ப 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 பெரிய ஸ்கோர். 32 ரன் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் அதையும் அடிச்சிருக்காரு லோகேஷ். அவர் மட்டும் தான் நினைச்சார். 7 பால்
7 பால்ல 33 ரன். பா செம்ம. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு 6 அடிச்சு முடிச்சாருன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் 50 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேர் ஸோ அகைன் நீங்கள் விவேக் போட வந்திருக்காரு. பட் இந்த வாட்டி லக்கிலி ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஹவவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் ஃபீல்டர்ஸ் இல்லை வெளியில்.
அடிச்சிருக்காரு, தூக்கி ஆனா காத்துல நிக்குது. யாரு ஃபீல்டர் கீழே, சந்துரு. சூப்பர் கேட்சிங்க. ஸோ ஒரு வழியா இங்க பிடிச்சிருக்காங்க, ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. ஸோ 51க்கு இங்க அவுட் ஆயிட்டு பவிலியனுக்கு திரும்ப லோகேஷ். ஒரு செம இன்னிங்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு நாக் 15 பந்துகளில் சாதாரணமான விஷயமே கிடையாது. எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க வர. அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ பேட்டருக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி அனுப்புறாரு. இன்னும் நல்ல பேட் தூக்கி காட்டலாம் நீங்க, எனக்கு தெரிஞ்சு. யா சூப்பர். ஸோ வெல் பிளேட் இங்க, வெல் டிசர்வ் 50 லோகேஷ் அவர்களுக்கு. ஓகே, ஸோ யுனைடெட் லெவல் எதிர்பார்த்த அந்த ஓவர் இந்த ஓவரா வந்திருக்கு. அதுவும் பிரவீனோட கையில இருந்து வந்திருக்கு. திரும்பவும் ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே இங்க. எக்ஸலண்ட் ஓவர். அதாவது இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஓவருக்கு நடுவில் ஜஸ்ட் 2 ரன்னுக்கு அந்த ஓவரை போட்டு போயிருக்காருங்க. ஸோ 2 ரன்னோட சேர்த்து முதல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரை முன்னாடி போட்டு விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பாரு. பட் பரவாயில்ல, 4 ஓவர் முடிவில் 66க்கு 1. டீம் சென்னை 96க்கு கடைசி கால். இதை வாங்கிட்டு போயிட்டு 12th மேன் எழுதி கொடுங்க. ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ அவங்க பெனால்ட்டியோட ஆடும் போது பார்த்துக்குங்க. ஆப்போசிஷன் கேப்டன் ஏதாவது தெரிஞ்சு ஏதாவது கேட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்பா, ஸோ ஒரு பெருமூச்சு விட்டுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் 11 அந்த ஓவருக்கு அப்புறம். சந்தோஷ் போட வந்திருக்காருங்க ஜஸ்ட் ஆஃப்டர் த பிரேக். சிம்பிள் 2 runs அண்ட் ஈஸி 2. பரவாயில்ல, சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க யுனைடெட் 11. சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் போனால் போட்டோம்னு சொல்லிட்டு, ஏன்னா பவுண்டரிஸை கம்மி பண்ணாலே ஒரு சின்ன டோட்டல் வரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் 11ஓட வேலை டாட் பால்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸோட கண்டெயின் பண்ணி ஆகணும். ஆஹா, செம்ம ஃபீல்டிங்க. ஸ்லோவாக போய் கூட எடுத்துருக்கலாம் இந்த பாலை. ஆனால் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உழுந்து தடவி எல்லாம் பண்ணி இங்கே ஃபாலோ பிடிச்சிருக்காரு சந்துரு. ஸோ நல்லா போயிட்டு இருக்குங்க. அண்ட் வந்து அதுக்கு காரணம் பூ பிரவீன் தான் இங்க. ஆனா அடிச்சிருக்காரு இங்க திரும்பி ஒஞ்சி தாங்க. நீங்க அதை கொஞ்சம் சைட்ல தள்ளி இங்க கேமராமேன் தலையில் வச்சிருந்தீங்கன்னா சிக்ஸர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நல்ல விஷயம் நடந்தது என்னன்னா, ஆஹா செம்ம டெலிவரிங்க. இங்க பேட்ல பட்டிருக்கு. வருது இங்க நம்ம யுனைடெட் 11
எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இங்கே வந்துட்டுருக்கு. கண்டெயின் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இவங்க கையில் தான் மேட்ச் நினைக்கிறேன். சூப்பராக போட்டிருக்காங்க. சந்தோஷ் கிரசன்ட் இங்கே அடிச்சிருக்காரு லெக் சைடில். கேட்சியா? எஸ், கேட்ச் பிடிச்சிருக்காருங்க சந்துரு. இங்கே செம்ம ஃபீல்டிங்க. ஸோ யுனைடெட் 11 இந்த கேமுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க தான் சொல்லணும். ஆனால் அந்த ஸ்டார்ட்டையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பட் பரவாயில்ல, அது அவங்களோட மிஸ்டேக் கிடையாது. இல்லை, அவங்களோட மிஸ்டேக் தான். 11வது பிளேயர் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் 2 பேரும் வெளில வைக்க முடியல அவங்களால. ஸோ இளவரசனோட இன்னிங்ஸும் இங்கே முடிவுக்கு வருது. ஸோ வெல் செட்டில் 2 ஓப்பனர்ஸை இங்கே எடுத்துருக்காங்க யுனைடெட் 11. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் இங்கே வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து கூட்டின்னு வந்துடுறாங்க. வயசான லாரா ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விளையாடுங்கிறது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் மேலே ஒரு பற்று. செம்ம டெலிவரிங்க, செம்ம யாக்கரு. இதை முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா. ஆஹா, என்ன நடக்குதுங்க? 2 ரன்னுங்க. அவ்வளோ லேசியான ஃபீல்டிங்குங்க. சந்துருவே போய் எடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் சந்துரு மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால இங்கே 2 ரன்னோட ஜஸ்ட் 6 ரன்ஸ் இந்த ஓவர். அதோட 5 ஓவருக்கு 72க்கு 2 விக்கெட் இருந்திருக்காங்க நம்ம வேர்ல்ட் 11 அணியினர். ஸோ திரும்பவும் இங்கே சக்ஸஸ்ஃபுல் பவுலர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பூ பிரவீன். அவரை அன்சக்சஸ்ஃபுல் ஆகியிருக்காங்க இங்கே முதல் பந்திலே 6. ஸோ போன ஓவர் சூப்பராக போட்டார், பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். அதுக்கு ஏற்ற ரிசல்ட் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இங்கே லாராவோட பேட்லேருந்து 6 வரலப்பா, வேற யாரோ ஒரு பேட்லேருந்து வந்திருக்கு. ராக்கியோட பேட்ல இருந்து அந்த 6 வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இங்க செம்ம டெலிவரி, நல்ல ஒரு கம்பேக். காற்று வெளியீடு திரும்பவும் இங்க அவுட்டா ஹவுஸ் ஆட் கேக்குறாங்க. அவ்வளோ க்ளோஸ் ஆன அப்பீல், பட் ரிவ்யூ கேட்டிருக்காரு இங்க அம்பையர் நிதின் மேனன். தேர்ட் அம்பையர் ரிவ்யூ, TV umpire to director. We have umpire stumping का இல்ல bold का review? Stumping, okay. So umpire review for stumping. ஒரிஜினல் டிசிஷன் இஸ் எதுவுமே தெரில. போடுங்க அந்த ஹார்ட் பீட் சவுண்டை. ஸோ டிஜே இல்லாத காரணத்தினால இங்கே நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பீட் சவுண்டை போட்டுப்போம். நாட் அவுட் என்ற குரல் ஒலித்திருக்கிறது இங்க. நல்ல ஒரு கீப்பிங், நல்ல ஒரு வெல் கேப்டாங்க. சான்ஸ் இருக்குமான்னு பார்த்தாங்க, பட் இல்ல, பேட்ஸ்மேன் இஸ் சேஃப் அப்படின்ற ஒரு கால் இங்க வந்திருக்கு தேர்ட் அம்பையர் கிட்ட இருந்து. எப்ப போதும் ஹார்ட் பீட் சவுண்டு. டிசிஷனே வந்துச்சு. இது ஒரு வைட். ஸோ போடக்கூடாத ஒரு பந்து.
இந்த தருணத்தில் போட்டிருக்கிறாரு நம்ம பிரவீன். பிரவீன்னா பூ இல்லை, ஃபயர். ஆஹா, ஃபயரா? நான் தான் அங்கே ஃபயர் அப்படின்னு காமிச்சு நிற்கிறாருங்க. ராக்கி பாய் கேஜிஎஃப் படத்துலேருந்து இங்கே அப்படியே டைரெக்டாக வந்துட்டாரு ஃப்ளைட்டு போச்சு. கேஜிஎஃப்ல வேலை போயிடுச்சு போல அவருக்கு. ஸோ அதனால இங்கே ராக்கி பாய் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காருங்க. ஸோ 2வது சிக்ஸர் அவரோட பேட்ல இருந்து. ஸோ 6ஐ தொடர்ந்து ஆஹா செம்ம டெலிவரிங்க. ஏமாத்திட்டாரு பேட்ஸ்மேனை. ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி போட்டு திருப்பியும் வந்து இங்கே நல்ல ஒரு டிப்பிங் பால். அகைன் ஒரு டாட் பால். அருமையானவர் வந்து அடுத்த பந்து இங்க ஃபிளாட்டா போயிருக்கு. பட் ஆனால் ஃபீல்டருக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிருக்கு பால். கோகுலண்ணா போனை கீழே வைங்க. ஸோ 1 bounce into the fence for a boundary. அதோட 6 ஓவர் முடிவுக்கு வருது. 6 ஓவர் முடிவில் 89க்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க நம்ம வேர்ல்ட் 11. அம்பேர் கொஞ்சம் சீக்கிரமா பேசு. அம்பேர் ரன் எல்லாம் போதுன்ற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. 89. ஸோ கடைசி ஓவரை போடுறதுக்காக எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அந்த பவுலர் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சந்தோஷ் தான் போடுறாருன்னு நினைக்கிறேன் கடைசி ஓவரை. எஸ், ஸோ ஆப்ஷனே கிடையாது, சந்தோஷ் மட்டும் தான் போட்டு ஆகணும். ஏன்னா அவர் தான் வந்து நல்லா போட்டிருக்காரு போன ஓவர். 6 ரன் மட்டுமே. ஆனால் இங்கே முத்து ப்ரோ வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு சன்கிளாஸ் எடுத்துன்னு வந்தாரு. அதுக்கு 5 பேர் அடிச்சுக்கிறாங்க அந்த சன்கிளாஸ்க்கு. 5 பேர் அடிச்சாலும் இங்கே 6 அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேனு. ஸோ இந்த வாட்டி லாராவோட பேட்டில் வந்திருக்கு. என்னடா லாரா அடிக்கவே இல்லைன்னா வெயிட் பண்ணிருந்தாங்க. ரிட்டையர் ஆன லாரா ஒரு பேட்ல இருந்து இன்னொரு சிக்ஸர். ஸோ சந்தோஷ் முதல் பந்தில் இங்கே சிக்ஸர் கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சிக்ஸரோட கீப்பர் இங்கே வந்து என்ன போடணுன்ற சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா பேட்ஸ்மேன் எப்படி நிற்கிறாரு என்ன ஏதுன்றது அவருக்கு தான் தெரியும். எதுக்கு ரெடியாக நிற்கிறான்றதையும் வந்து போய் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷ் அடுத்த பந்து அதுவும் இங்கே ஃப்ளாட்டாக போயிருக்குங்க. இன்னொரு பவுண்டரி. ஸோ 6ஐ தொடர்ந்து இங்கே பவுண்டரி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து வேர்ல்ட் 11 கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா குதூகலமாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டீம் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங். தொண்ணூத்தி டீம் ஸ்கோர். ஆஹா, அதோட இங்க டீம் 100 கம்ப்ளீட் பண்றாங்க நம்ம வேர்ல்ட் 11 அணியினர். அண்ட் அதுக்கு மெயின் காரணம் லோகேஷ், லாரா அண்ட் ராக்கி 3 பேர் அடிச்ச ஸ்கோர் தான் அங்க நின்று பேசியிருக்கு ஸ்கோர் போர்டில். கடைசி 3 பால் டாட்டோ பாரா. ஆஹா, ஃபர்ஸ்ட் பாலிங்க மேலே பட்டிருக்கு. இல்லைங்க வைடு மேலே பட்டிருக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே லெக் அம்பையர் கிட்ட கேட்ட அம்பையர். பட் இல்லை, வைட் டெலிவரி. ப்ரெஷர் அந்த பவுலர்னு கூட இப்போ சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 64க்கு அப்புறம் இங்கே ஒரு வைடு போட்டிருக்காரு. மறுபடியும் ஒரு வைடான்னு கேட்டீங்கன்னா எஸ், எவ்ரி நைட் இன் த ட்ரீம்ஸ் அம்பையர். அவன் ஃபுல் டாஸா போட வந்து இங்க கேட்ச பிடிப்பாரா சந்துரு? இல்ல, அவர் தலைக்கு மேல போயிருக்கு பால். இன்னொரு பவுண்டரி இங்க. ஸோ யுனைடெட் 11 கொஞ்சம் வந்து கம்பேக் கொடுக்க பார்த்தாங்க. பட் ஆனால் இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டில் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட் 11 அணியினர். ஸோ 2 பேட்ஸ்மேனும் பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 பால் இருக்கு இன்னும் 2 வைடு. அதாவது இப்போ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீகல் ரீதியாக போட்டிருந்தாருன்னா இந்த நேரத்துக்கு ஓவர் முடிஞ்சிருக்கும். ஆஹா, பேக் ஃபுட்டு பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக். பட் பண்ணியிருக்காரு அந்த மிஸ்டேக்கை. ஜஸ்ட் சிங்கிள். பரவாயில்ல, ஒரு பால் இருக்குங்க. 1 ஃபைனல் டெலிவரி.
4ஓட முடிச்சாங்கன்னா நெல்சன் ஸ்கோர் வரும் 111. பிரெயின் லாரா அடிச்சிருக்காருங்க தூக்கி, ஒரு பிரெயினி ஷாட்டுங்க லெக் சைடில். 113 ஸ்கோரோட இங்கே முடிக்கிறாங்க நம்ம வேர்ல்ட் 11 அணியினர். அண்ட் 114 அப்படின்ற ஒரு டார்கெட்டோட இங்கே யுனைடெட் 11 உள்ளே போயாகணும் அடுத்த இன்னிங்ஸுக்கு. ஸோ சேஸ் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ 114 எத்தனை ஓவரில் அடிப்பாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ முத்து ப்ரோ உங்களுக்காக பேசுவார். மேட்ச் நம்பர் 4க்கான டாஸ் போடுறதுக்கு சென்னை 96 கேப்டன், ஏசிஆர் டீம் கேப்டன். நீங்கள் இப்போ எழுதி கொடுக்குற அந்த மெம்பர்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்கணும், அந்த மாதிரி வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இல்லாத பெயரை எழுதி கொடுக்க வேண்டாம். கிராஸ் செக் பண்ணாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா 2 பேர் உள்ளே வச்சு நீங்கள் போலிங் பண்ணணும். 2 டீமுக்குமே இதே தான் ரூல்ஸஸ் சொல்லியிருக்கு ஆல்ரெடி. அந்த விஷயத்தை வந்து கேப்டன்ஸ் யார் ஃபாலோ பண்ணாலும் அது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே போல் குவார்டர் ஃபைனல் 1, 2 செமிஃபைனல். ஸோ அந்த டைம்லேயும் இதே மாதிரி தான். ஒரு மேட்சோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போதே உங்களோட டீம் பிளேயர்ஸ் இங்கே இருக்கணும். 12 மெம்பர்ஸ் ஒரு ஸ்குவாடில் விளையாடலாம். 13வது பிளேயர் வந்து ஸ்கோரருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 13 பேர் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆப்போசிஷன் கிளைம் பண்ணாங்க அப்படின்னா பவர் பிளேயில் 2 ஃபீல்டர் வந்து உள்ளே வச்சு போலிங் பண்ணணும். ஸோ ரூல்ஸஸ் ஆல்ரெடி தெளிவாக சொல்லியாச்சு. எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் கேப்டன்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ் இங்கே வந்து பண்ண வேண்டாம். எஸ், ஸோ ரூல்ஸ் எல்லாருக்குமே சேம், ஆல் டீம்ஸ் எல்லாருக்குமே வந்து அப்ளிகபிள் அந்த ரூல்ஸ். ஸோ மேக் ஷுர் தட் உங்களோட எல்லா பிளேயர்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்குள்ளே நீங்கள் அந்த லிஸ்ட்டை கொடுத்தாகணும். அதாவது போன மேட்ச், அதாவது நடந்துட்டு இருக்க மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்குள்ளே நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்கணும். அந்த லிஸ்ட்டில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே இங்கே இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க உள்ளே விளையாடுறதுக்கு. டீம் ஏசிஆர் 11 கேப்டன், சென்னை 96 கேப்டன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் சென்னை 96 vs ஏசிஆர் 11. அது டாஸ் இன்னும் சற்று நேரத்தில். ஸோ அம்பையர்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேட்சை சீக்கிரமாக. பேட்ஸ்மேனும் இன்னிங்க, ஃபீல்டர்ஸும் உள்ளே போயிட்டாங்க ஆல்ரெடி. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு சேஸ் விறுவிறுப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி நம்ம யுனைடெட் 11 ஆட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அண்ட் அடிச்சு முடிப்பாங்களான்றது இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் 42 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 42 பாலில் 19 சிக்ஸர் அடிச்சாலே போதும். அண்ட் 19 சிக்ஸர் எப்படி வருதுன்றது தான் கேள்விக்குறி. அப்படி இல்லையா 24 பவுண்டரி அடிக்கணும். ஸோ 24லேருந்து 25 பவுண்டரி அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணலாம். பட் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இவங்களுக்கும் சேம் அதே தான், பிளேயிங் வித் 10ன்றதுனால எல்லா ஃபீல்டர்ஸும் உள்ள. ஸோ இப்போ அட்வான்டேஜ் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ சூர்யா போட வராருங்க முதல் பாலை. மேடியனா ஆன் ஸ்ட்ரைக். இப்போ ஃபர்ஸ்ட் பால் இந்த சேஸில் ஃபர்ஸ்ட் பாலே வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஒரு ஸ்டார்டிங் யுனைடெட் 11க்கு. ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஆன் த போர்டு எக்ஸ்ட்ராஸில் வந்திருக்கு. ஷார்ட்டா போடப்பட்ட பந்து முதல் பவுண்டரியா வருமா? இல்லங்க, முதல் சிக்ஸர் வந்திருக்கீங்க மாரியனோட பேட்ல இருந்து. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்குறாரு. நானும் இருக்கேன் இங்க, என் டீம் இன்னைக்கு வின் பண்ண போகுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதல் பந்திலே 6. ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் அப்டேட். சென்னை 96 டாஸை வின் பண்ணியிருக்காங்க. சூஸ் டு பவுலிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போன மேட்சும் பவுலிங் தான் போட்டாங்க நம்ம யுனைடெட் 11 டாஸை வின் பண்ணி. அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 96 வின் பண்ணி பவுலிங் போடுறாங்க. ஸோ செகண்ட் பால். ஆஹா, இந்த வாட்டி மாட்டல. நல்ல ஒரு கம்பேக்கிங்க. வித் ஆல் த பிரேயர்ஸ் இங்க வருதுங்க. ஆஹா, நிக்குது பாலிங்க. பவர் பிளே தான், பட் இருந்தாலும் 2 ரன்ஸ் ஈஸியா கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ படாத காரணத்தினால இங்க பேட்டு கேட்குறாங்க, பேட்டு மாற்றி ஆடுறீங்களான்னு. ஆனால் இல்லை, அவர் வேணாம் நான் இந்த பேட்லேயே ஆடி இல்லை. பேட்டு கேட்குறாரு பாருங்க, பேட்டு கேட்குறாரு. ஸோ புது பேட் இப்போ கையில். புது பேட் வந்த முதல் பந்திலே இங்க பவுண்டரி நினைக்கிறேன். எஸ், பவுண்டரி கொடுக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஃபார் த சிக்னல் அம்பையர். ஸோ இதுவும் ஒரு பெரிய ஓவரா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. என்னதான் 2 டாட் பால் ஆடினாலும், ஒரு டாட் பால் ஒரு டபுள் ஆடினாலுமே அடுத்த பால் இங்க பவுண்டரி அடிச்சிருக்காருங்க மேடின. அடுத்த பாலும் இங்க தரையோடு அடிக்கப்பட்ட பந்து. ஜஸ்ட் டாட் பால் திரும்பவும். சோஃபார் 13 ரன்ஸ் வந்திருக்கு இந்த ஓவரில். எனக்கு தெரிஞ்சு இதே ஸ்கோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், வேர்ல்ட் 11க்கும். ஆஹா, இல்லைங்க, ஒண்ணுமே போகல. இங்க சிங்கிள் ஓடி இருக்கலாம் அட்லீஸ்ட். எஸ், ஓடி இருக்காங்க சிங்கிள். டாப்பேஜ். ஸோ சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. அட் தி எண்ட் ஆஃப் ஓவர் 1 14க்கு நோ லாஸ் யுனைடெட் 11. ஸோ 14 ஃபார் நோ லாஸ். இன்னும் எக்கச்சக்க ரன் அடிக்கணுங்க. இமாலய இலக்க நோக்கி இங்க ஆடிட்டு இருக்காங்க நம்ம யுனைடெட் 11. ஆறு ஓவருக்கு 102ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த கஷ்டமான விஷயத்துலயும் என்ன இருக்கலாம், சேம் அட்வான்டேஜ் தான் இருக்கு. ஸோ
பவுலிங்ல சதீஷ் வந்திருக்காரு. போன மேட்ச்ல ஒரு சதீஷ் நம்ம பார்த்தோம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அண்ட் இந்த மேட்ச்ல பவுலிங்ல சதீஷ். ஸோ ஏகப்பட்ட சதீஷ் இருக்காங்க. அடிச்சிருக்காருங்க எங்க லெக் சைட்ல. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் இன்டு தி பவுண்டரி. இன்னொரு 4 இங்க வந்திருக்கு மேடியனோட பேட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பவுண்டரிஸ் தேவை. பவுண்டரிஸ் மட்டும் இல்ல சிக்ஸர்ஸும் தேவை. ஏசிஆர் 11 கொஞ்சம் இங்க வாங்க ஸ்டேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலை தொடர்ந்து அடுத்து பவுண்டரி வந்திருக்கு. ஆஹா வைடுங்க இங்க உதிரிகள் நமது எதிரிகள். ஸோ ஒரு டாட்டை காம்பன்சேட் பண்ற மாதிரி இங்க ஒரு வைடு போட்டு கொடுத்துருக்காரு சதீஷ் அவர்கள். திரும்பியும் நல்ல ஷாட்டிங்க. இதுவும் ஒரு பவுண்டரி. லெக் சைட்ல காத்து இருக்கிறது யாருக்கு அட்வான்டேஜோ இல்லையோ நம்ம பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். அண்ட் அந்த அட்வான்டேஜை பக்காவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யுனைடெட் 11. அண்ட் இன்னொரு பவுண்டரியும் வந்திருக்கீங்க. இந்த வாட்டி ஜஸ்ட் மாட்டல. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் டாட் பால். இந்த சமயத்தில் டாட் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு டாட் பாலுங்க. சூப்பரா போட்டிருக்காரு சதீஷ். ஏன்னதான் 2 பவுண்டரி கன்சீட் பண்ணியிருந்தாலுமே அடுத்தடுத்து டாட் பால்ஸ் பேக் டு பேக் டாட் பால்ஸ் இங்க போட்டு இருக்காரு. வைட் நினைக்கிறேன். எஸ் வைட் டெலிவரி. இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம வேர்ல்ட் 11 இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ராஸை கண்டினியூ பண்ணி ஆகணும். சாரி ஃபுல் டாஸுங்க. இதையும் மிஸ் பண்ணிருக்காரு நம்ம மேடியனை. திரும்பியும் ஒரு டாட் பால். அந்த டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவில் 24 யுனைடெட் 11. ஸோ அடிக்க வேண்டிய ஸ்கோர் இன்னும் 30 பந்துகளில் 90. அதாவது ஒரு பாலுக்கு 3 ரன் தேவை அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இங்கே ஆடிட்டு இருக்காங்க யுனைடெட் 11 பேட்ஸ்மேன். அந்த 3 ரன் வருமா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவருக்கு 2 இல்லை 3 பவுண்டரி வந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டா பெருமூச்சு விட்டுப்பாங்க. ஓகே ஸோ எல்லா மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில். ஜெயிக்கிற டீம் வெளியே ஜெயிக்கிற டீம் உள்ள. அகே நீங்கள் சூர்யா போட வந்திருக்காருங்க. சூப்பர் டெலிவரிங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் 11 மிஸ் பண்ணாங்க. பவுலிங் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் பவுலிங்கில் முடிஞ்சு போச்சு. இப்போ பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். ஃபுல் டாஸா போடப்பட்ட பந்து. செம்ம ஃபீல்டிங் எஃபர்ட். அங்கே நான் கேப்பில் பவுண்டரி போவோன்னு பார்த்து கத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒத்த கையை விட்டு ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காரு வினோத் சென்னை. அங்கே ஃபீல்டர் சென்னையிலேயே பெஸ்ட் ஃபீல்டர்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. பரவாயில்ல நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட்டிங்க. அடிச்சிருக்காருங்க இந்த வாட்டி பவுண்டரி. ஸோ பவுண்டரிஸ் கண்டிப்பாக பத்தாது யுனைடெட் 11 இந்த சேஸை சர்வே பண்ணுறதுக்கு. சிக்ஸர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தான் 6 போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸர் கூட வரல அவங்களோட பேட்ல இருந்து. அடிச்சிருக்காருங்க இங்க சிக்ஸரா. எஸ் முதல் மணிக்கம் 2வது சிக்ஸர் இங்க வந்திருக்கு. மேடியன் பேட்ல இருந்து வந்திருக்கு.
ஸோ சிங்கிள் மேன் ஆர்மியா நின்று போராடிட்டு இருக்காரு அவர் டீம் ஜெயிக்கிறதுக்கு. 14 பால்ல 31, மோர் தென் 200 ஸ்ட்ரைக் ரேட். பெருசா ஒரு டிஸ்கஷன் போகுது பவுலருக்கும் ஃபீல்டருக்கும். கத்து கொடுத்த வித்தையை மொத்தமா இறக்க போறான்னு நினைக்கிறேன் பவுலர் சூரியசங்கர். வைடா இல்லைங்க, செம்ம பால் இது, டாட் பால். அந்த கத்து கொடுத்த வித்தையை மொத்தமா இறக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதன் விளைவாக ஒரு டாட் பால். ஆஹா, திரும்பவும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, மாட்டலங்க, டைம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எக்ஸலண்டா போட்டிருக்காரு. ஸோ லாஸ்ட் பால் சிங்கிளோட இங்க 3 ஓவர் முடிவு போடுது. அட் எண்ட் ஆஃப் 3 overs 36 ஃபார் நோ லாஸ். 3 ஓவர் முடிவில் 36க்கு விக்கெட் இழப்பின்றி ஆகிட்டு இருக்காங்க நம்ம யுனைடெட் 11. ஆனால் இப்போ கண்டிப்பா அடிச்சே ஆகணும். அடிக்க வேண்டிய ஸ்கோர் பெரிய ஸ்கோர். 24 பந்துகளில் 78 ரன் தேவை. அது நியர்லி 19.5 ஒரு ஓவருக்கு தேவைப்படுது. அதாவது 3 சிக்ஸர் 2 சிங்கிள் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன். 3 சிக்ஸர் வந்துட்டாலே போதும். அங்கே பவுலிங் டீமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இறங்கிடும். பட் இப்போ வரைக்கும் டிரைவர் சீட்டில் நம்ம வேர்ல்ட் 11 தான் இருக்காங்க. ஏன்னா அடிச்ச அடி அந்த மாதிரி ஒரு அடி. இப்போ அதே அடி இங்கே யுனைடெட் 11 கொடுத்தே ஆகணும். முதல்ல இங்கே தடுமாற்றம் நல்ல ஒரு சகுனமாக இருக்குமா அது. ராக்கி பாய் இங்க ஐயோ கேட்ச டிராப் பண்ணிருக்காரு கீப்பர். இங்க பேட்டிங்ல செம்மையா ஃபினிஷ் பண்ண ராக்சன் இங்க திரும்ப வந்திருக்காரு பவுலிங்க்கு. வந்த முதல் பந்தே டாட் பால். பரவாயில்ல, டாட் பால்ஸ் ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனா அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி சிக்ஸஸ் தேவை. செம ஷாட்டிங் இது, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன் மேடின. ஸ்லாட்ல போடப்பட்ட பந்து சிக்ஸருங்க. இரண்டாவது பந்திலே சிக்ஸர் இங்க வந்திருக்குது. திரும்பியும் ஷாட்டா போடப்பட்ட பந்து பவுண்டரி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? செம்ம ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. அங்க சூப்பர் ஃபீல்டிங். தலைக்கு மேலதான் பால் போகும்னு முன்னாடியே கணிச்சாரு. ஜஸ்ட் 2 runs. ஸோ ரன்ஸ் எப்படி வந்தாலும் எடுத்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இது இன்னொரு 6 நோ பாலுங்க. ஐயோ, எரித தீல எண்ணெயை ஊத்தி விட்டுருக்காரு பவுலருங்க. சோ நோ பால் சிக்ஸர். இங்க திரும்பவும் என்ன ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்னா ஃப்ரீ ஹிட் அடுத்த பால். சோ எப்படி வேணா அடிக்கலாம் பேட்ஸ்மேன், அவுட்டே கிடையாது. சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட் எல்லா பாலும் ஃப்ரீ ஹிட் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க நம்ம யுனைடெட் 11. இப்போ ஒரிஜினலாவே ஒரு ஃப்ரீ ஹிட் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீ ஹிட் என்ன பண்ணுவாரு மாடின. அது அடிச்சிருக்காரு தூக்கி சிக்ஸுங்க 6. சோ அதோட 50 ரன் கம்ப்ளீட் பண்றாரு மாடின. இங்க 21 பந்துகளில் 52 ரன். பேட்டப் பண்ண சொல்றாங்க உங்க டீம்மேட்ஸ். மாடின கொஞ்சம் பேட்டப் பண்ணுங்க. 4 பால் இருக்கு, இன்னும் ஒரு 2 பால் இருக்குங்க இந்த ஓவர்ல. திரும்பியும் காத்துல நிக்குது பால். யார் வரா கீழே? ஃபீல்டர். புடிச்சாருங்க. சென்னை இஸ் பெஸ்ட் ஃபீல்டர். யார் அது? வினோத் சென்னை.
ஸோ இவர் விட்டாருன்னு பார்த்தா பின்னாடி அழகா அந்த பேக்கப் சூப்பராக இருந்துச்சு அந்த கேட்சை பொறுத்த வரைக்கும். சென்னையின் பிளாக் டாம் க்ரூஸ் என்று அழைக்கப்படும் வினோத் சென்னை கேட்சை எடுத்திருக்காரு. ஸோ பரவாயில்ல, நல்ல ஒரு நாக் ஆடிட்டு இங்கே மேடியன் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதே ஹிட்டிங்கை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணலாம். பட் என்ன ஒரு சோகமான விஷயம்னா இங்கே மேடியன் அவுட் ஆகிட்டாரு. பட் ஆனால் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆகிட்டு தான் அவுட் ஆயிருக்காரு. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் மேடியனுக்கு. லாஸ்ட் பால் ஐயோ, மேடியன் எங்க விட்டு போனாரோ அங்க கண்டினியூ பண்ணிருக்காருங்க. பேட்ஸ்மேன் யாருன்னு தான் தெரியல. ஹரிஷ், பேட்ஸ்மேன் ஹரிஷ் முதல் பந்திலேயே இங்க சிக்ஸர் அடிச்சிருக்காரு. பவுலர் நேம் கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ராக்சனோட ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஓவர். 4 ஓவர் முடிவில் 63க்கு 1. அட் தி எண்ட் ஆஃப் 4 overs 63 for 1. அதாவது இந்த மேட்ச்ல உயிர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், நிறையவே இருக்கு உயிர். 18 பந்துகளில் 51 மட்டுமே. இதே இப்படியே ஆட் இருந்ததை அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா இந்த மேட்ச் நம்ம யுனைடெட் லெவல் வின் பண்ணுவாங்க. அண்ட் வின் பண்ணாங்களா இந்த சுற்று வட்டாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேஸாக இது அமையும். ஸோ வேர்ல்ட் லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 3 ஓவரில் 50 ரன்ஸ் ஆனாங்க. பட் அதை இங்கே யுனைடெட் லெவன் அதை அப்படியே சேம் அதை ரெப்ளிகேட் பண்ணுவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஸ்டேஜுக்கு பின்னாடி ஏதாச்சும் வண்டி விட்டுருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே ஆப்போசிட்டில் விட்டுருங்க. சீஃப் கெஸ்ட் வர டைம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேஜுக்கு பின்னாடி யாராச்சும் வண்டி விட்டுருந்தீங்க பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் எதிர்த்தாப்பில் விட்டுருங்க. இங்கே முதல் பந்து வைடாட ஆரம்பிச்சிருக்காருங்க சதீஷ். திரும்பவும் இங்கே பவுலிங்கில் ஆஹா, இங்க திரும்பவும் காத்துல நிக்குது பால். 1 பவுன்ஸ் பவுண்டரியா போகுமா? இல்லங்க, செம்ம ஃபீல்டிங் எஃபர்ட் அங்க. பட் ஈஸி 2. 2 பவுண்டரி சேவ் பண்ணிருக்காருங்க. ஃபீல்டர் நேம் தெரியல, கொஞ்சம் திரும்புங்கப்பா. அபி. ஸோ செம்ம ஃபீல்டிங் இங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட் பவுண்டரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆச்சு தலைக்கு மேல. சமஸ்டாட்டிங்க எங்க போய் ஊதுறது தெரிஞ்சு எல்லாம் அங்க போய் எடுத்துட்டு வந்துருங்க பால. அபார்ட்மெண்ட் எல்லாம் தாண்டி அடிச்சிருக்காரு இந்த 6. இந்த 6 மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் இருக்க வரைக்கும் மேட்ச் இருக்குன்னு. ஆஹா, உயிர் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. 2 ரன் நீங்க ஓடுவாங்களா? எஸ்ங்க, செம்ம ஃபீல்டிங். பட் ஆனால் வந்து 2 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. 15 பந்துகளில் 40 ரன் தேவை.
இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் ரன் ரேட் 18 இருந்துச்சு, பட் இப்போ 16க்கு தள்ளி இருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பர் பேட்டிங். ஆஹா, செம்ம டெலிவரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுலரும் இங்கே கம்பேக் கொடுக்குறாரு. ரெண்டு சைடும் இந்த மேட்ச் சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட் ஆன் த வால். ஆஹா, டவுன் த லெக்கா. எஸ், டவுன் த லெக் போட வந்து தேங்க்யூ ஃபார் த கால் அம்பையர். இன்னொரு வைடு. ஸோ அந்த டாட்டை காம்பன்சேட் பண்ண விதமாக இன்னொரு வைடு வந்திருக்கு. இதுவும் வைடா? எஸ், கொடுக்கப்பட்டிருக்கு வைடு. ஒரு டாட் பால் போட்டு 2 வைடு போட்டா அது யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் அவர் கேப்டனும். ஆஹா, காத்துல யார் வரா கீழே கேட்சுக்கு. எஸ், விக்கெட் விழுந்திருக்கு. முக்கியமான நேரத்தில் இங்க தனது விக்கெட் இழந்திருக்காரு மணி. ஸோ நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்ல இங்க ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த விக்கெட் அமையுமான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அதோட இங்க 76 for 2 4.5ல அடிச்சிருக்காங்க நம்ம யுனைடெட் 11. 13 பந்துகளில் 38 ரன் தேவை இந்த மேட்சை வின் பண்றதுக்கு. எஸ், ஸோ பவுண்டரிஸே வந்து பார்த்தீங்கன்னா 10 பவுண்டரிஸ் அடிச்சாங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. புது பேட்ஸ்மேன் எந்திரன் படத்துல வர சிட்டி. திரும்பவும் ஒரு வைடா. எஸ், பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எஸ், வைடு கொடுக்கப்பட்டிருக்கு. என் தெரிஞ்சு விக்கெட் அண்ட் டாட்ஸ் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிரோஜனமே இல்லைன்ற மாதிரி வைடு போட்டுட்டு இருக்காங்க. செம்ம டெலிவரிங்க. இன்டு த பால் டெலிவரி. நல்ல ஒரு த்ரோ. செம்ம ரன்னிங். அங்க பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டாப் பண்ண முடியாம இதை செஞ்சு சர்க்கிள் தாண்டி போயிட்டாரு. ஸோ அதோட இங்க ஓவர் முடிவுக்கு வருது. அட் தி எண்ட் ஆஃப் 5 overs 79 for 2. அதாவது இன்னும் 12 பந்துகளில் 35 ரன் தேவை. 17.5 ரெக்வயர்ட் ரன் ரேட். அடிக்க போறது யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. 2 பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். அண்ட் பவுலரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செமையா போட்டிருக்காரு போன ஓவர். ஓகே, ஸோ ராக்கி திரும்பவும் இங்கே போலிங்கில். போன ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு. 27 ரன் கொடுத்துருக்காருங்க. பட் நம்பி கொடுக்குறாங்க அவர் கையில். மேட்சை மாற்றுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஓவராக இது அமையுமான்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லா மேட்ச்லையும் இந்த ஓவர் தான் பெரிய ஓவர். எல்லா மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி ஓவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடிங் ஓவராக இருக்கும். அண்ட் 6வது ஓவர் இங்கே. ஷார்ட்டா போடப்பட்ட பந்து இங்க காத்துல போயிருக்கு. யாரு? சிக்ஸரா இல்ல கேட்சா? எஸ், எஸ், சிக்ஸர் வந்திருக்குது இங்க. ஃபைனலா ஒரு டிசிஷன். சோ வயர்ல பட்டு கேட்ச் பிடிச்ச காரணத்தினால இங்க சிக்ஸர். சோ செம்ம ஸ்டார்டிங் இங்க. யாரோட பேட்ல இருந்து? நம்ம ஹரிஷோட பேட்ல இருந்து வந்திருக்கு. அண்ட் 2 பால்ல 2 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இங்க அவங்க டீம்ல இருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போச்சு. 12 பால்ல 6 சிக்ஸர் மட்டும் தான் நீ கிளியர் பண்ண போற. சோ பார்த்து ஆடுன்னு சொல்லிட்டு அதுல 1 இப்ப கிளியர் பண்ணிட்டாரு. இன்னும் 5 more sixes to win this match. ஹரிஷ் கையில.
ஆஹா காத்துல போயிருக்கு. யார் வரா கீழே? எஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஹரிஷோட விக்கெட்டும் இங்க இறங்குறாங்க. நல்ல ஒரு வெல் ஜட்ஜ்ட் பவுன்சர். இந்த பவுன்சர் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதன் காரணத்தினால இங்க ஒரு விக்கெட் இழந்துட்டு போயிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டர் இங்க. அடுத்த பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் குயிக்கா போனா நல்லா இருக்கும். பிகாஸ் இன்னும் 4 more மேட்சஸ் இருக்கு இதுக்கப்புறம். இன்னும் 4 மேட்ச் பாக்கி இருக்கு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சோ அடுத்த பேட்டரா புது பேட்ஸ்மேன் ஷனா வந்திருக்காரு உள்ள. ஓ லெஃப்டி ஆன் ஸ்ட்ரைக். இப்போ இது இப்போ இப்பதான் நானே நோட்டீஸ் பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆஹா லெக் சைடு அடிச்சிருக்காரு. பவுண்டரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இல்லங்க, செம ஃபீல்டிங் எஃபர்ட்டாங்க. ஸோ பவுலிங் டீம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேமுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 2 runs, 9 balls, 27 to win. ஒன்பது பால் 27. திரும்பியும் நல்ல ஒரு வெல் ஜட்ஜ்ட் பவுன்சருங்க. கையில விழுந்திருக்கு கேட்ச். ஸோ இன்னொரு விக்கெட்டையும் இங்க இழக்கிறாங்க நம்ம யுனைடெட் 11 அணியினர். ஸோ மெயின் விக்கெட்டா ஷனா அவரோட விக்கெட் இங்க இழக்கிறாங்க. ஷனா அவுட் ஃபார் 2 இங்க. ஓகே புது பேட்டரா இங்க விவேக் வந்திருக்காரு. ஆஹா வந்த முதல் பந்து இங்க. ஐயோ ஜஸ்ட் ஷாட்டுங்க. ஸோ 1 granted runs இங்க வந்திருக்கு யுனைடெட் 11க்கு. அது கொஞ்சம் தள்ளி அடிச்சிருந்தாருன்னா சிக்ஸர் பவுண்டரி போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பவுலர் பார்த்தீங்கன்னா சூப்பரா 3 பவுன்சர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட லைக் அந்த விக்கெட்டும் கிடைச்சிருக்கு அந்த பவுன்சர்ல. போன பாலும் பார்த்தோம். 1Gக்கு அப்புறம் இங்க திரும்பவும் ஜஸ்ட் கையில தான் விழுந்திருக்கு. டைம் பண்ண முடியல. நல்ல ஒரு த்ரோ, ரன் அவுட்கான வாய்ப்பு இருக்குமா? ஆஹா இல்லன்னு நினைக்கிறேன். எஸ் நாட் அவுட் என்ற குரல் இங்க வந்திருக்குது அம்பையர் கிட்ட. தேங்க்யூ ஃபார் த சிங்கிள் அம்பையர். ஸோ அதோட இங்க 6 பாலுக்கு 24 ரன் தேவைன்ற ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர்ஃபுல் ஓவரா இது அமையும் கண்டிப்பா. யார் கையில மேட்ச் அப்படின்றது இந்த ஓவர் நம்ம பார்க்க போறோம். ஸோ கலைஞர் ட்ராஃபி 2025ல 3rd மேட்ச். இந்த சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டிங்காக போயிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பான்றது யாருக்குமே தெரியாது. சுதேஷ் 11 அண்ட் வில்லோ வாரியர்ஸ் ஓட கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஸோ கடைசி ஓவரை போடுறதுக்காக நம்பிக்கை நாயகன் அப்பு வந்திருக்காரு அவங்க டீமோட
ஆஸ்தான பவுலர். அண்ட் இவங்க டீம்ல சிட்டி இப்போ ஸ்ட்ரைக்ல. நல்ல ஒரு கான்டெஸ்டா இருக்க போது இங்க லாஸ்ட் ஓவர் இந்த சேஸ்ல யார் அடிக்க போறான்றது பெரிய கேள்விக்குறி. இன்னும் 2 நிமிஷத்துல நமக்கு தெரிஞ்சிடும் எந்த டீம் வந்து வின் பண்ண போகுதுன்றது. 6 பால் 24, just 4 sixes away, 4 big shots away. 4 big shotsல ஃபர்ஸ்ட் ஷாட் வந்துருச்சா? இல்ல, விக்கெட் விழுந்திருக்கீங்க. சோ சிட்டி ட்ரை பண்ணாரு, பட் கிளியர் பண்ண முடியாத காரணத்தினால ஃபீல்டரை தேடி போயிருக்கு பால். ஓகே, ஸோ இங்கே 5வது விக்கெட்டை இழக்கிறாங்க நம்ம யுனைடெட் 11. இந்த மேட்ச்சில் இருக்க ஹோப்பையும் வந்து கொஞ்சம் லைட்டாக இழந்திருக்காங்க இந்த விக்கெட்டோட. ஸோ 5 பால் 24, செம்ம ப்ரெஷரு. ப்ரெஷர் குக்கரில் கூட இவ்வளோ ப்ரெஷர் இருக்குமான்னு தெரில, அந்த அளவுக்கு ப்ரெஷர் பேட்ஸ்மேன் மேலே. ஆனால் அந்த 2 6 அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிக்ஸர் தேவைங்க, கண்டிப்பா சிக்ஸர் தேவை. 5 பால் 24. ஆஹா, அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்ல, பட் பவுண்டரி தான் கிடைக்கும் நினைக்கிறேன். எஸ், பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டா பிரஷர் ரிலீவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 4 பால் 20 அப்படின்னும் போது 3 சிக்ஸர் தேவை. இப்போ கூட 3 சிக்ஸர் தேவை. ஆஹா, இல்ல, அதோட இங்க நம்ம வேர்ல்ட் 11 ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேட்சுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ட் வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. 3 பால் 19. இல்லைங்க, அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் தேவைப்படும் ஒரு விஷயம் நம்ம வேர்ல்ட் 11க்குனா 2 டாட் பால், மணிக்கும் 2 லீகல் பால். ஸோ லீகல் டெலிவரி போட்டாங்கன்னா இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணுவாங்க வேர்ல்ட் 11. திரும்பவும் இல்லைங்க, மாட்டல, ஜஸ்ட் சிங்கிள். கடைசி பால் இந்த சேஸ்ல ஆறுதல் படுத்தும் விதமாக ஒரு சிக்ஸர். ஸோ அவ்வளோதான். இந்த மேட்ச் வேர்ல்ட் 11 10 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த செகண்ட் ஓவர் போனது தான் பெரிய இம்பாக்டாக ஆயிருக்கு நம்ம யுனைடெட் 11ஸ்க்கு. அதில் மேபி